Hi students, class 10, exercise number 8.4, question number 12. A coin is tossed thrice. So, on the coin 3 times toss பண்ணுறாங்க. Find the probability of getting exactly 2 head or at least 1 tail or 2 consecutive head. எல்லாமே ஆர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ P of A union B union C கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஈவெண்ட் ABCன்னு எடுத்துக்கலாம். First 3 coins toss பண்ணிருக்கனால sample space என்ன இருக்குன்னு பாருங்க. Sample space all the 3 are head or all the 3 are tail. அதுக்கு அப்புறம் head head tail. இந்த லாஸ்ட் ஹெட்ல மட்டும் tail போடுங்க. அதை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. head tail head tail head head. இங்க அதே மாதிரி tail tail head கொண்டு போறோம். அப்படியே ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணி கொண்டு வந்துறோம். So, this is the sample space when tossing 3 coins. So, n of s is equal to, this count we get 8. Coin 2 sides, one is head, another one is tail. 3 coins toss, so we get 8. N of s is equal to 8. Let A be the event of, first question, event of getting exactly 2 head. Exactly 2 heads. Event என்னது exactly 2 heads கிடைக்கக்கூடிய ஈவென்ட்ஸ் என்ன இருக்கு பாருங்க. எங்கெங்கெல்லாம் 2 heads எக்ஸாக்ட்டா கிடைக்குதுன்னா இங்க 2 heads இருக்கு, இந்த இடத்துல 2 heads இருக்கு, இந்த இடத்துல 2 heads இருக்கு. எக்ஸாக்ட்டா 2 head இருக்குது. So head head tail, head tail head and then tail head head. இது மட்டும் தான் எக்ஸாக்ட்டா 2 head கிடைக்குது. மத்த எந்த இடத்துலயுமே இல்ல. So n of A is equal to 3, then probability of A is equal to n of A divided by n of s. Appo 3 out of 8. Let B be the event of second one, at least 1 tail. At least 1 tail. Minimum 1 tail ஆது இருக்கணும். Maximum எவ்வளவு வேணா இருக்கலாம். At least means minimum. சரிங்களா? குறைஞ்சது ஒரு டெயிலாவது இருக்கணும், அதுக்கு மேலே எவ்வளவு வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ பிக்கு குறைஞ்சது ஒரு டெயிலாவது இருக்கணும் அப்படின்னா இந்த ஹெட் ஹெட் ஹெட்டை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே டெயில்ஸ் இருக்குது. அப்போ மற்ற எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஈவெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த 3 ஹெட் வர இடத்துல மட்டும் தான் டெயில் இல்லை, அதை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே எழுதிடலாம். அப்போ டோட்டலாக 7 வரும். சரிங்களா? ஸோ டோட்டல் என் ஆஃப் பி அப்படின்றது 7 வந்துருச்சு. தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி டிவைட் பை என் ஆஃப் எஸ். அப்போ 7 out of 8. And the last event நம்ம C ன்னு எடுத்துக்கலாம். Let C be the event of, last event என்ன கொடுத்திருக்காங்க? 2 consecutive head. 2 consecutive head. Two consecutive heads இருக்கனால அடுத்தடுத்த இடத்துல ஹெட் வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பிளேஸில் ஹெட் வர்றது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு இடத்துல இருக்குது, இங்கே ஒரு இடத்துல இருக்குது. அதை தவிர வேறு எந்த இடத்துல, இங்கே ஒரு இடத்துல இருக்குது. இந்த 3 பிளேஸை தவிர வேறு எந்த இடத்துலையுமே அடுத்தடுத்த பிளேஸில் ஹெட் வரல. சரிங்களா? அப்போ அந்த 3 மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே சாம்பிள்ஸ் ஃபேவரபிள் அவுட்கம்ஸாக இருக்கும். சரி, C is equal to head 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 tail and then tail head head. இதை தவிர வேறு எந்த இடத்துலையுமே நெக்ஸ்ட் பிளேஸில் நம்மளுக்கு என்ன இல்லை, ஹெட் கிடையாது. ஸோ n of C is equal to 3. Then probability of C is equal to n of C divided by n of S. n of C என்றது 3 out of 8. இப்போ probability of A intersection B கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல first n of A intersection B என்னன்னு கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்ன ஈவெண்ட்ஸ் ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஹெட் ஹெட் டெயில் இருக்குது, இங்கேயும் ஹெட் ஹெட் டெயில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹெட் டெயில் ஹெட் இருக்குது, அதுக்கப்புறம் டெயில் ஹெட் ஹெட். இது 3மே காமனாக இருக்குது. சரிங்களா? அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பியில் என்னென்ன இது காமனாக இருக்குது? ஹெட் ஹெட் டெயில், ஹெட் டெயில் ஹெட் அண்ட் தென் டெயில் ஹெட் ஹெட். இது 3மே காமனாக இருக்குது. ஸோ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா 3 வந்திருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? Then probability of A intersection B is equal to
n of A intersection B divided by n of S. அப்போ n of A intersection B னா 3 out of 8. And then அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம B intersection C கண்டுபிடிக்கணும். B intersection C ல B க்கும் C க்கும் காமனாக இருக்கிறது என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஹெட் ஹெட் டெயில் இருக்குது, இங்கேயும் ஹெட் ஹெட் டெயில். அப்புறம் ஹெட் டெயில் ஹெட் இருக்குது, இங்கே ஹெட் டெயில் ஹெட் கிடையாது. அப்போது ஒரே ஒரு நம்பர் தான் காமனாக இருக்குது. அப்போது B intersection C ல ஹெட் ஹெட் டெயில் மட்டும்தான் காமனாக இருக்குது, வேறு எந்த டேர்ம்ஸுமே அதில் இல்லை. இங்கே அதே மாதிரி டெயில் ஹெட் ஹெட் ஒன்று இருக்குது, இங்கே டெயில் ஹெட் ஹெட் இருக்குது சரிங்களா. இங்கே டெயில் ஹெட் ஹெட், இங்கேயும் டெயில் ஹெட் ஹெட் இருக்குது, அது ரெண்டுமே காமன். அப்போது டெயில் ஹெட் ஹெட். அப்போது B intersection Cக்கு n of B intersection C னா 2. Then probability of B intersection C is equal to n of B intersection C divided by n of S is equal to 2 out of 8. Next A intersection C கண்டுபிடிக்கணும். Aக்கும் Cக்கு என்னென்ன காமன் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏல ஹெட் ஹெட் டெயில் இருக்குது, சியில் ஹெட் ஹெட் டெயில் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி ஏல டெயில் ஹெட் ஹெட் இருக்குது, சிலையும் டெயில் ஹெட் ஹெட் இருக்குது, இது ரெண்டு தான் காமனாக இருக்காங்க சரிங்களா. Then n of A intersection C is equal to 2. Then probability of A intersection C is equal to n of A intersection C divided by n of S. 2 out of 8. Last A intersection B intersection C கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் மூணுத்துலேயுமே காமனாக இருக்குன்னு பார்க்கணும். ABC மூணுலேயுமே எது எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஹெட் டெயில் டெயில் இருக்குது, இங்கே ஹெட் டெயில் டெயில் இருக்குது, இங்கே ஹெட் டெயில் டெயில் இருக்குது சியில். அப்போது அது ஒரு காமன் டேர்ம். அதுக்கடுத்து டெயில் ஹெட் ஹெட் இருக்குது, இங்கேயும் டெயில் ஹெட் ஹெட் இருக்குது, இங்கேயும் டெயில் ஹெட் ஹெட் இருக்குது, அது ஒரு காமன். பட் சியில் பாருங்கள், இங்கே ஹெட் ஹெட் இருக்குது, 3 ஹெட்ஸ் இருக்குது, பட் இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. அப்போ 2 நம்பர்ஸ் மட்டும்தான் அதில் காமனாக இருக்குது சரிங்களா, ஏபிசி மூணுக்குமே. அப்போது n of A intersection B intersection Cக்கு 2. Then probability of A intersection B intersection C is equal to 2 out of 8. இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம், டேரெக்டாக எழுதிருக்கீங்க சரிங்களா. 2 out of 8. இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது probability of A union B union C. That means the probability of exactly 2 heads or at least 1 tail or 2 consecutive heads சரிங்களா. இதுக்கு அடிஷனல் தியரம் ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு தெரியும். P ஃபார்முலா P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. இப்போ என்னென்ன வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சோமோ அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ P of Aக்கு 3/8, P of Bக்கு 7/8, P of Cக்கு 3/8, P of A intersection Bக்கு 3/8 இருக்குது. இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறனால மைனஸ் போட்டிருக்கோம். P of B intersection Cக்கு 2/8 மைனஸ் அண்ட் தென் மைனஸ் P of A intersection Cக்கு 2/8 கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி ஆல் இன்டர்செக்ஷன் we get 2/8. இங்கே ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் எல்லாமே 8 இருக்குது. இங்கே ஒரு ப்ளஸ் 3/8, இங்கே ஒரு மைனஸ் 3/8 ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மைனஸ் 2/8, இங்கே ஒரு ப்ளஸ் 2/8 ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே டினாமினேட்டர் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறனால 8 எடுத்துக்கிறேன். 3 + 7, இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறனால இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, -2. ஸோ 3 + 7 10, 10 - 2 is 8 divided by 8 is equal to 1. Therefore, the probability of A union B union C is equal to 1 is the answer. Thank you students.